முதல்ல ஒரு விஷயம் சொல்லி ஆரம்பிக்கணும். இந்த படத்தினுடைய தலைப்பே வந்து கவிதைத்துவமாக இருக்குது. ரொம்ப கவிதைத்துவமாக. இதுக்கு வந்து நாங்கள் வேறு டைட்டிலாம் வச்சுருந்தோம். ஆனால் எங்கள் இயக்குனர் வந்து ரொம்ப தெளிவாக சொன்னார், சார் இந்த டைட்டில் அந்த டைட்டிலாம் வேணாம், மழை பிடிக்காத மனிதன் தான் வைக்கணும் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமாக இருந்து இன்றைக்கி அந்த டைட்டிலே இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸாக மாறி இருக்குது. அதுக்கு நான் முதல்ல விஜய் மில்டன் சாருக்கு என்னுடைய நன்றிகள். அவருக்கு ட்ரிபியூட்டாக இருக்கணும் அப்படின்னு தான் இந்த அவருடைய கவிதை புத்தகத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி உங்கள் முன்னாடி இந்த புத்தகம் உங்கள் எல்லோருக்கும் ஒரு காப்பி நாங்கள் இங்கே வச்சுருக்கோம். இந்த புத்தகம் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் கொடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். இந்த தேதியில் ரொம்ப பிரமாதமான கவிதைகள். அதை எனக்கு புக் அனுப்பிச்சார். படித்த உடனே நான் சொன்னேன், சார் நம்முடைய டைட்டிலுக்கு ஆப்டாக நிறைய கவிதைகள் இதில் இருக்குது, நம்ம வந்து நம்முடைய டீசர் லான்ச்லேயே இந்த புத்தகத்தை எல்லா ஊடக நண்பர்களுக்கும் கொடுப்போம் அப்படின்னு நான் சொன்னேன். ரொம்ப ஹாப்பியானார். ஸோ அந்த புத்தகம் உங்கள் எல்லோருக்கும் இப்போது முடியும் போது, இந்த விழா முடியும் போது நாங்கள் கொடுப்போம். மழை பிடிக்காத மனிதன் டைட்டில் வந்து தமிழில் நல்ல டைட்டிலே வரல அப்படின்னு நிறைய பேர் ஊடகங்களில் கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி டைட்டில் வரும்போது எல்லோரும் ஆதரிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி நிறைய டைட்டில் தமிழில் வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். மழை பிடிக்காத மனிதன் டைட்டில் நாங்கள் 2021 ஆரம்பிக்கும் போது அந்த படம் வந்து ஒரு லாக்டவுன் முடிஞ்சு ஆரம்பித்தோம். ஆனால் அதுக்கு பிறகு நிறைய எங்களுக்கு வந்து லொக்கேஷன்ஸு இதை வந்து அந்தமானில் எடுக்கணும் அப்படின்னு அங்கே பர்மிஷன் கிடைக்காம, அது பிறகு நாங்கள் வந்து டியூடெமலில் மேட்ச் பண்ணி அது பிறகு அந்தமானில் கொஞ்சம் எடுத்து பல இடங்களில் எடுக்கணுன்ற பர்மிஷன் வாங்கிறதுக்குள்ளே ரொம்ப பிரச்சனையாச்சு. இதில் மிக முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, விஜய் மில்டன் சார் ரொம்ப தெளிவாக இருந்தது என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கும்போது நாங்கள் காமிச்ச அந்த ஸ்லைடு ட்ரிபியூட் டு கேப்டன் திரு விஜயகாந்த் சார். அதுதான் இந்த படம் வந்து அவர் படமாக எழுதும்போதே எங்களுக்கு 2020 கதை சொல்லும்போது என்ன சொன்னார், சார் இந்த படம் வந்து ஒரு ட்ரிபியூட் டு கேப்டன் அப்படின்னாரு. ஸோ நாங்கள் சொன்னோம், எப்படி கேப்டனுடைய டேட் வாங்கிறது, ஏன்னா அதில் முக்கியமான அவர் தான் பாஸ், எல்லாத்துக்கும் அவர் தான் பாஸ், அவருடைய தலைமையில் தான் இந்த கதையே நடக்குது அப்படின்னு வரும்போது எப்படி சார் நம்ம அவர்கிட்ட டேட் வாங்குறதுன்னும், இல்லை சார் நான் எப்படியாவது ரீச் பண்ணி அவங்கள டேட்டு வாங்குறேன் அப்படின்னாரு. அது பிறகு நாங்கள் வந்து விஜயகாந்த் சார் எப்படியாவது இந்த படத்தில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நிறைய ஊடகங்களை நீங்கள்லாம் எழுதியிருக்கீங்க. நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம். அவருடைய உடல்நிலை ஒத்துழைக்கல. அது பிறகு அவங்க குடும்பம் சொல்லிகிட்டே இருந்தாங்க, எப்படியாவது நாங்கள் வந்து ஒரு டேட் எதாவது பண்ணிடுறோம், ஏன்னா அவருக்கு ட்ரிபியூட்டாக இந்த படம் நீங்கள் சொல்கிறீங்க, அதனால் வந்து கண்டிப்பாக பண்ணுறோம் அப்படின்னாங்க. அதுக்கு பிறகு அவருடைய பிரச்சனைகள், உடம்பு பிரச்சனை வரும்போது நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். 1 இயர் நாங்கள் கிட்டத்தட்ட வெயிட் பண்ணோம். 4-5 தடவை நாங்கள் போய் மீட் பண்ணி எப்படியாவது அவருடைய டைம் கிடைக்குமா அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். எந்த அளவுனா விஜய் மில்டன் சார் எந்த அளவு கேட்டார்னா, கடைசியில் ஒரு 2 மணி நேரம் கொடுங்க சார், மீதியெல்லாம் நாங்கள் வந்து சிஜியில் கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டார் விஜய் மில்டன் சார். அது நடக்கவே இல்லை. அவர் மறைஞ்ச பிறகு நாங்கள் எந்த அளவு போயிட்டோம்னா, அவங்க குடும்பத்தில் போய் கேட்டோம், ஏஐ மூலமாக நாங்கள் ரீக்ரியேட் பண்ணிக்கிட்டோமா அந்த கேரக்டரை அப்படின்னு சொல்லி கேட்டோம். அந்தளவு வந்து இந்த படத்தில் விஜயகாந்த் சார் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டது வந்து விஜய் மில்டன் சார். அதை நான் இந்த இடத்துல தெளிவாக, ஏன்னா படத்தில் நிறைய பேர் நீங்கள் ஊடகங்கள் எழுதியிருப்பீங்க விஜயகாந்த் சார் இந்த படத்தில் நடிக்கிறாருன்னு. உண்மையிலேயே அந்தளவு ஆசைப்பட்டு இந்த படத்தை நாங்கள் வந்து வெயிட் பண்ணி 1 வருடம் வெயிட் பண்ணோம். ஆனால் கடைசியில் அவர் நம்மக்கிட்ட இல்லை வரும்போது என்ன பண்ணலாம், ஏஐயும் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப சங்கடங்கள் இருந்தது. இப்போது ஏஐயில் இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கணுமான்னு வரும்போது அப்போ நாங்கள் உட்காந்து பேசணும். விஜயகாந்த் சார் மாதிரி ஒரு லெஜெண்ட் நம்மளுக்கு இந்த படத்தில் இருந்தால் தான் இந்த படத்துக்கு அப்ராப்ரியாக இருக்கும், ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் யோசித்து அந்த நேரத்தில் நாங்கள் ஒரு லெஜெண்ட் கிட்ட போனோம். அந்த லெஜெண்ட் வந்து கேட்ட உடனே சொன்னார், எல்லாம் ஓப்பனாக நாங்கள் சொன்னோம், இதுதான் நடந்தது சார், இப்போ நாங்கள் வந்து இந்த கதையே வந்து ட்ரிபியூட் ஒரு மனிதராக இருக்குது, ஆனால் இந்த கதையில் அவர் தான் மெயின் பாஸ் மாதிரி, அதை நடிக்கணும், நீங்கள் நடித்தா தான் அது கெத்தாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் கேட்ட உடனே பண்ணிடலாம் அப்படின்னாரு. அதுதான் நம்முடைய சத்யராஜ் சார். அவருக்கு ஏன்னா அவருக்கு மேட்சிங்கான ஒரு பர்சனாலிட்டி வேணும், அவருக்கு மேட்சிங்கான ஒரு கெத்து வேணும், அவருக்கு மேட்சிங்கான ஒரு லுக் வேணும்னா அது வந்து கண்டிப்பாக நம்முடைய சத்யராஜ் சார். அவருடைய இளமை, அவருடைய அந்த கெத்து, அவருடைய வயசு, அந்த லுக்கு எதுவுமே சம்மந்தமே இருக்காது அந்த கெத்து அந்த இளமைக்கும். அவ்வளோ பிரமாதமாக அப்புறம் வந்து அவர் வரான்னு சொன்ன உடனே விஜய் மில்டன் சார் சொல்கிறாரு, சார் சத்யராஜ் சார் நடிக்கிறாருன்னா அப்போ நம்ம போர்ஷன்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், என்னங்க நடக்குது அப்படின்னு. இல்லை சார் ஒரு கால்ஷீட் பத்தாது சார், 2 மணி நேரம் பண்ணுறேன்னு சொன்னீங்களே சார் அப்படின்னு. சார் 2 மணி நேரம்லாம் கிடையாது, நான் 20 மணி நேரம் வச்சு ஷூட் பண்ண போகிறேன், படம் ஃபுல்லாக நான் வந்து அவரை வந்து படம் ஃபுல்லாக கொண்டு வர போகிறேன், நிறைய சீன்லன்னாரு. சார் இதை நான் சொல்லவே இல்லை அவர்கிட்ட அப்படின்னு. அவர்கிட்ட நான் சொல்லவே இல்லை, சத்யராஜ் சார்ட்ட சொன்னேன், சார் சில போர்ஷன்ஸ் இருக்குது சார், அது மட்டும் நீங்கள் ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸாக பண்ணுங்கன்னா. கடைசியில் விஜய் மில்டன் சார் சொல்கிறாரு, என்ன சார் படம் ஃபுல்லாக வர மாதிரி நான் நிறைய விஷயம் பண்ண போகிறேன், ஏன்னா சார் அவ்வளோ கெத்தாக பண்ணுவாருன்னாரு.
அதுதான் நீங்கள் பார்த்தீங்க. டீசர்லேயும் சரி, அந்த மேக்கிங்லேயும் சரி, அந்த பாடல்லையும் சரி. கண்டிப்பாக இந்த படம் இன்றைக்கி ஒரு நல்ல அழகாக ஷேப்பாகி வந்திருக்குன்னா அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இன்ஃபினிட்டி ஃபில்ம் மன்ச் சார்பில் சத்யராஜ் சாருக்கு. சார், உங்களுடைய பிளெஸிங் தான் இந்த படத்துக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு கெத்தாக அமைஞ்சிருக்கு. அதுக்கு எங்களுடைய நன்றிகள் சார். நீங்கள் இந்த படத்தை என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கு நாங்கள் என்றைக்குமே உங்களுக்கு கடன் பட்டிருக்கோம். அடுத்ததாக சொல்லவே வேணாம், இந்த 3 இயர்ஸ் ஜேர்னியில் எங்கள் கூட என்ன வேணாலும் சரி எல்லா விஷயத்துலையும் இன்வால்மெண்ட்டு சொல்லவே வேணாம். அவரை பற்றி நிறைய மேடைகளை நான் ரொம்ப பாராட்டி பேசியிருக்கேன். அது வந்து எங்களுடைய விஜயானந்தி சார். விஜயானந்தி சாரை பற்றி சொல்லணுன்னா அந்த டெடிகேஷன், கமிட்மெண்ட், இது ஏன் படம் அவ்வளோதான். நேற்றெல்லாம் தூங்கலை மனுஷன், வேறு இதில் ஷூட்டிங்கில் இருக்கார், பிஸியாக இருக்கார். ஆனால் இன்றைக்கி சொன்ன உடனே நைட்டெல்லாம் ஷூட் பண்ணிவிட்டு காலங்காத்தால் சாப்பிட கூட இல்லை, ஓடி வந்துட்டார் இந்த இதுக்கு. அதுனா ஷூட்டிங் முடிஞ்சு தூங்க கூட இல்லை, வந்து இங்கே வந்து சொல்கிறாரு, சார் நான் ஏதாவது கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிட்டோமா, பசியாக இருக்குது எனக்கு, நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை அப்படின்னாரு. வந்து அவ்வளோ கமிட்மெண்ட்டோட ஒரு படம் சார், ஏன் படம் சார், ஏன் படம் சார். சார் இந்த மாதிரி தான் எல்லா ஹீரோக்களும் இருக்கணும். ஏன்னா இந்த இன்ட்ரடக்ஷன் மீட்டிங்கில் ஏன்னா அது இன்ட்ரடக்ஷன் டாக்கில் அது பிறகு நான் பேச முடியுமா தெரியல, அதெல்லாம் சொல்லிடுறேன். ஒரு ஹீரோன்னா ஒரு படம் ஏன் படம், நான் நடிச்சிருக்கேன், இந்த படத்துக்கு என்ன வேணாலும் சரி நான் ப்ரொமோஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், கூடவே இருக்கேன். நேற்று நான் வந்து கால் பண்ணேன், ஒரு சாங் வந்து நல்லா வந்திருக்கு, ஆனால் அந்த சாங்கில் பாடின பாடகர் எங்களுக்கு செட் ஆகலை. நான் நேற்று வந்து அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணுறேன், சார் நீங்களே பாடிடுங்க அப்படின்னேன். சார் என்ன சார் என்னையே திருப்பி படம் சொல்கிறீங்க அப்படின்னாரு. சார் நீங்கள் தான் பாடணும் அப்படின்னேன். சரி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மியூசிக் டைரக்டர் சொல்கிறார், நானே பண்ணி கொடுத்துட்றேன், அது வந்து செட் பண்ணி எப்படியாவது பண்ணி கொடுத்துடலாம், அந்த சாங்கை கரெக்டாக உருவாக்கிடலாம் அப்படின்றாரு. அதுதான் விஜயநிதி சார். என் படம் நான் சம்பளம் வாங்கிட்டேன், முடிஞ்சிச்சு என் வேலை, நடிச்சிட்டேன், அது பிறகு படமாச்சு ப்ராப்ளம் ஆச்சு அப்படிலாம் கிடையாது. இந்த படத்தில் அவர் வந்து படம் பார்த்துட்டு சொல்கிறாரு, எனக்கு வந்து கொஞ்சம் போர்ஷன் பார்த்து சொல்கிறாரு, எனக்கு வந்து மிக்சிங்கில் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகணும், பிஜிஎம்மில் இதை இன்க்ரீஸ் பண்ணுங்கள், இதை டைட்டில் இப்படி போடுங்க, இப்படி ப்ரெசென்ட் பண்ணுங்கள், இப்படி ப்ரொமோட் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு ஹீரோ, ஒரு தயாரிப்பாளர் ஜெயிக்கணும். அதுக்கு நான் என்ன விதமான சப்போர்ட் பண்ணுறேன், ப்ரொமோஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், பிஸ்னஸில் பேசுகிறேன், அந்த பிளாட்ஃபார்ம் கிட்ட பேசுகிறேன், ஓடிடி நிறுவனங்கிட்ட பேசுகிறேன், யார்கிட்டனாலும் பேசுகிறேன். உங்கள் படம் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும், என் தயாரிப்பாளருக்கு ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த பெரிய மனசு விஜயன் சாருக்கு இருக்குது. அவருடைய வெற்றிகள் தொடரணும். அவர் வந்து படங்கள் எவ்வளோ பெரிய வெற்றி அடையதெல்லாம் முக்கியம் இல்லை, வணிக ரீதியில் தொடர்ந்து வெற்றி அடைகிற ஃபார்ம்லாம் வச்சுருக்காரு அவர். நீங்கள்லாம் வந்து ரோமியோ எவ்வளோ பெரிய வெற்றின்னு எனக்கு தெரியும். வசூல் ரீதியில் மட்டும் இல்லை, கமர்ஷியலாக, அதாவது ஒரு ப்ரொடியூசராக அவர் மிகப்பெரிய சக்ஸஸ் ஒவ்வொரு படத்துலையும் அச்சீவ் பண்ணியிருக்கான காரணம் அந்த டெடிகேஷன், அந்த உழைப்பு ஒவ்வொரு படத்துக்கும் அவர் கொடுக்குறாரு. அவர் படமாக இருந்தாலும் சரி, வேற ஒருத்தர் படமாக இருந்தாலும் சரி, அந்த உழைப்பு தான் இந்த படமும் இப்போ அருமையாக நல்ல குவாலிட்டியாக வந்திருக்கு. அதுக்கு வந்து கண்டிப்பாக விஜயனை சாருக்கு நான் நன்றி சொல்லணும். விஜய் மில்டன் சார் 3 வருஷம் நம்ம பயணித்தோம். 3 வருஷம் ரொம்ப ஸ்ட்ரகிள், ரொம்ப போராட்டங்கள், ரொம்ப சண்டைகள், நிறைய ஆர்குமெண்ட்ஸு, நிறைய க்ரியேட்டிவ் இதில் வந்து நாங்கள் 2 பேரும் ஆர்கியூ பண்ணுவோம். கமல் சார், பிரதீப் சார், நாங்கள்லாம் நிறைய ஆர்குமெண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் கடைசியில் ஒரு குவாலிட்டியான, கவிதைத்துவமான, ஒரு எமோஷனலான, அதை விட மிக முக்கியமாக அன்பை ஆராதிக்கும், அன்பை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு செல்லும் ஒரு நல்ல படத்தை கொண்டு வந்திருக்காரு. அன்பு தான் வாழ்க்கையில் முக்கியம், பணம் எல்லாத்தையும் தாண்டி நம்ம அன்பை விதைக்கணும் அப்படின்ற ஒரு அருமையான படத்தை, அருமையான கதையோடு நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. உங்களுடைய அந்த எண்ணமும், உங்களுடைய அந்த எழுத்தும், அந்த கடைசியில் இந்த அருமையான ஒரு படமும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அது எங்களுக்கு இன்ஃபினிட்டி ஃபில்ம் மன்ச்க்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக அமையும். அதை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். வெகு விரைவில் இந்த படம் வரப்போகுது. இந்த படத்தில் நடித்த மேகா ஆகாஷ் ஒரு பிரமாதமான கேரக்டர். அவங்க ஃபேமிலிக்கு நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன், மேகா ஆகாஷ்க்கு பவர்ஃபுல்லான ஒரு ரோல் வந்திருக்குமா, உங்கள் பொண்ணு ரொம்ப நல்லா நடிச்சிருக்குன்னு அவங்களுக்கு மெசேஜ் போட்டேன். மேகா ரொம்ப சூப்பராக, பார்த்தீங்களா, உங்களை சுற்றி தான் டீசரே போகுது மேகா. ஸோ ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அண்ட் பிரணீதி, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் எக்ஸாம், நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க, பாஸ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப அருமையான கேரக்டர் இந்த படத்தில், ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப பிரமாதமாக இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் உங்கள் சார்ந்து போகுது. ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அண்ட் ரமணா சார், நம்முடைய திருமலை ரமணா இந்த படத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு அட்டகாசமான வில்லனோட அசிஸ்டண்ட்டாக. இது பிறகு நிறைய ரோல்ஸ்லாம் வரும் சார் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து திருமலை எப்படி உங்களுக்கு பெரிய வெற்றி வந்ததோ அதே மாதிரி ரமணா சார் இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய நடிப்புன்ற ஒரு ஓப்பனிங்கும் வரும்னு நினைக்கிறேன். அச்சு பிஜிஎம் இப்போ தான் அந்த ஒரு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. பிரமாதப்படுத்தியிருக்கீங்க. பிஜிஎம்மில் வந்து அட்டகாசமாக வந்திருக்கு, நிறைய சாங்கும் சரி, பிஜிஎம் சரி. அச்சு ராஜாமணி ரொம்ப பிரமாதப்படுத்தியிருக்காரு, அவருக்கு நன்றிகள். மிக முக்கியமாக இந்த ஒரு 3 இயர் ஜேர்னியில் பிரவீன் கேஎல் சார் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷனால் அவர் வர முடியல. எங்களோட பயணிச்சது வந்து பிரசன்னா கொஞ்சம் த ஃபியூச்சர் எடிட்டர் ரொம்ப பிரமாதமாக உழைப்பு பண்ணியிருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
ஒவ்வொரு விஷயத்திலையும் அவ்வளோ எஃபர்ட் போட்டு இந்த படத்தை வந்து மெருகேற்றுறதுல பிரவீன் கேஎல் சாரோட இருந்து பிரசன்னாக அதுக்காக தான் அவர் மேடை ஏற்றிருக்கோம். அவர் அசிஸ்டண்டாக இருந்தாலும் அவர் டிசர்வ்ஸ் தட் பிளேஸ் டு பி வித் அஸ், அதுக்காக தான் அவர் மேடை ஏற்றிருக்கோம். ஸோ இப்படி ஒரு குழுவே ரொம்ப எஃபர்ட் போட்டு ரொம்ப அருமையாக ஒரு 3 இயர்ஸ் இந்த படத்தை கொண்டு வந்திருக்கோம். வெகுவரியில் உங்கள் முன்னாடி அந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணுறோம். அடுத்ததாக ட்ரெய்லர் இருக்குது, ப்ரீலீஸ் ஈவெண்ட் இருக்குது. எதுக்காக இந்த டீசர் லான்ச் அப்படின்னு நம்ம கொண்டு வந்தோம்னா, இந்த படம் வந்து ஒரு ஊடகங்களில் பேச்சிலே இருந்திருக்கே தவிர ஒரு ப்ரெசன்டேஷனாக உங்கள் முன்னாடி வரல, இது எப்படிப்பட்ட படம் அப்படின்னு உங்களுக்கு இன்னும் ஒரு தெளிவான டீட்டெயில் கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த டீசரும் இந்த பாடலும் உங்களுக்கு ப்ளே பண்ணோம். அதை விட முக்கியமாக அந்த ப்ரொமோ வீடியோ நீங்கள் பார்த்தீங்க, அவங்க 2 பேருக்குள்ளே இருந்த ஒரு கான்வர்சேஷன். அவர் கேட்டார், நீங்களாம் வந்துருங்க சார், ப்ரொடியூசர்லாம் வந்துருங்க. நான் வேணா சார், நீங்கள் 2 பேருமே உங்கள் 2 பேரை கலாச்சிங்க அப்படின்னு சொன்னேன். ரொம்ப அருமையாக அந்த ப்ரொமோ வீடியோ வந்திருக்கு. அதுவே உங்களுக்கு தெரியும் அவங்க 2 பேருக்கு இருந்த அந்த ஒரு கம்ராட்ரி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் படத்தில் அதே பார்க்க போகிறீங்க. அந்த புரிதலோட, அன்போட, நட்போட ஒரு நல்ல படத்தை விஜய் மில்டன் அவர்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இந்த படம் உங்களுக்கு வரும்போது நீங்களே பார்த்து நீங்கள் சொல்லணும். அந்த படம் வெளிவர வரையும் மக்கள் மத்தியில் இன்னும் போய் சேர வேண்டிய நிறைய ரிக்குவயர்மெண்ட் இருக்குது. ஊடக நண்பர்கள் அனைவரும் இந்த படத்தை அடுத்த கட்டமாக மக்கள் மத்தியில் கொண்டு சென்று ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கணும்னு உங்கள் எல்லோரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த படத்துக்கு இவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கிற, இத்தனை வருஷ காலம் எங்க கூட பயணிச்சுட்டு இருக்கிற சுரேஷ் சந்திர சாருக்கும் நாசருக்கும் நன்றி. அண்ட் பிஆர்ஓ அவங்க 2 பேரும் ஃபுல் சப்போர்ட் இந்த படத்துக்கு. அண்ட் என்னுடைய டீமில் சரவணன், செல்லன் எல்லாருமே கூடவே இந்த படத்தோடு பயணிக்கிறாங்க. ஸோ உங்கள் எல்லோருக்கும் நன்றி ஊடக நண்பர்களுக்கு. அண்ட் அடுத்ததாக இருக்கிறவங்களாம் பேசுவாங்க. பட் இன்ட்ரொடக்ஷனாக எல்லாரை பற்றியும் நான் சொல்லி முடிச்சுட்டேன். ஸோ தட் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு வியூ கிடைக்கும்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஸோ மச். இந்த விழாவை சிறப்பித்த அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச்.